வந்து கோடப்பயிர்கள் செய்யலாம் குளக்கரையில் செய்வோம். உடம்புல வந்து சரவண கோயிலில் தான் வியாபாரம் நடக்கும். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிட்டான விரிஞ்சிருமே மொத்தமாக போயிடும். மிஸ்ஸாக போயிடும். நாங்கள் வந்து இப்போ 3500 4000 செய்கிறோம். நீங்கள் வணக்கம் வரவர்களே, நாங்கள் யாழ்ப்பாணம் குறிப்பாக சரவணைக்கு போகிறோம். சரவணைக்கு போய் பார்த்தீங்கன்னா சரவணை புயலை பற்றி பார்க்க போகிறோம். புயலைக்கு பேர் போனது பார்த்தீங்கன்னா தீவகத்திலேயே குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரவணை புயலைன்னு சொன்னால் விரும்பி வாங்கிக்கணும். என்ன அப்படி பார்த்தா ஃபேமஸான புயலே இந்த சரவணை புயல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சரவணை புயலையை எப்படி விவசாயம் செய்யணும் சொல்லி தான் பார்க்க போகிறோம். என்ன அதோட சரவண புயல இருக்குதானே, கொழும்புல வந்தால் விரும்பி எடுப்பினவா, இல்லை வேற இடங்கள்ல இருந்து எடுக்கிற புயலேனா வாங்க மாட்டேன். சரவண புயலேனா விரும்பி வாங்கினவா. அப்படி பார்த்தீங்கன்னா விரும்பி எல்லாரும் வாங்கக்கூடிய புயல சரவணை புயல. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம் புயல உற்பத்தி பார்த்தீங்கன்னா குறைஞ்சு கொண்டு வருது. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரவணையில் புயல பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது மும்பரமாக செய்கிறார்கள் நிறைய பேர் இருக்கணும். என்ன அப்படி ஆசையான மும்பரமாக செய்கிறார்கள் தான் இப்போ காண போகிறோம், பேட்டி எடுக்க போகிறோம். சரியா 3 மாதம் மட்டும் தானே செய்வினோம். அதாவது இப்போ மேற்கடியில் விதைச்சிச்சினோம்னா பங்குனிக்குள்ள அறுவடை செஞ்சுவினோம். ஓ ஏன்னா இந்த மழையை இங்கே தண்ணி பிரச்சனை ஒன்று இருக்குது. அதனால இந்த குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டும்தான் இங்கே புயல செய்யலாம், வேறு மரக்கறிகள் செய்யலாம். என்ன இந்த ஊர்க்காரர் வந்து மழையை நம்பி தான் விவசாயம் செய்யணும். மழை இல்லாட்டி இங்கே ஒன்று செய்யலாம், ஏன்னா தண்ணி வரன்றப்பா. ஓ அதை பார்த்தீங்கன்னா இந்த புயல செய்ய தான் போய் தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போய் இந்த வீடியோ என்ன அமைதின்னு சொல்லி பார்க்கலாம். அது முதல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கீங்க. அடிக்கடி எங்களை வேறு டென்ஷன் ஆகுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ண விட. அதே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா, வீடியோ ஓட்ட நல்ல வீடியோ இல்லையோ அதை நிறைய எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். நீங்கள் பேசாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கமெண்ட் போடுங்க. அப்படியே வீடியோ பிடிக்காடி கூட பரவாயில்ல, பிடிக்கிறேன்னு கமெண்ட் போடுங்க. அப்பதான் எங்களுக்கு ஐடியா வேணும் எப்படி வீடியோ செய்யறேன்னு சொல்லி. ஒரு விஷயம் இருக்கு, இப்போ டிவியில் பார்க்குறாங்க என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா அது என்ன மாதிரி சொல்லி எனக்கும் தெரியல தான். அப்படியே நாங்கள் எல்லாம் கோவிக்கல, அவையில் உங்களை மன்னிச்சு விட்டுருக்கேன். நான் உங்களை தொடர்ந்து நாங்கள் வீடியோக்களை போவோம். வீடியோ என்ன மாதிரி அவன் சொல்லி பார்ப்போம். என்ன ஓகே, இப்போ ஒரு புயல தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா வேலை செய்து கொண்டிருக்கு. அவரை தான் போய் கதைக்க போகிறோம். இந்த ஓட்டப்பம் சத்தம் கேட்குது பாருங்க, தண்ணி வச்சு கொண்டிருக்கீங்கன்னா. எவ்வளோ காலமாண்ணா விவசாயம் செய்கிறீங்க? குழப்பிலேருந்து அப்பா காலத்துலேருந்து விவசாயம், சின்னலேருந்தே விவசாயம் தான். படிப்பு முடியும் விவசாயம். அப்போ இதுக்குள்ளேனா எத்தனை ஃபண்டு வச்சுருக்கிறீங்க? இதுக்கு வந்து 1500 ஃபண்டு. 1500 ஃபண்டு நீங்கள் தனியாக செய்கிறீங்க? நாங்கள் வந்து இப்போ 3500 4000 கண்டு செய்கிறோம். நீங்கள் இன்னொரு தோட்டங்களை நீங்கள் தனியாக செய்கிறீங்க? ஆமாம். பிள்ளைகளோட தனிமை நீங்கள் தனியாக? இல்லை மகன் வந்து உதவி செய்யும். அது வேலை தானே, இப்போ உதவி செய்யலாம். இப்போ சாதாரணமாக ஒரு ஆளுன்னா இத்தனை ஃபண்டு தோட்டம் செய்யலாம்? ஒரு ஆள் சாதாரணமாக வந்தோடனே வேலைக்கு காசு இருந்தேன்னு சொல்லி சொன்னால் வேலையை போய் வந்து 3000 கண்டு செய்யலாம். வேலைக்கு போய் வந்து அதை போய் வந்து தானே இதற்கு வேலை சிலவருக்கு. இப்போ சிலவரை அழிஞ்சும் போவோம். என்ன மழை குடிச்சேன்னா அழிஞ்சு போவோங்க. சில நேரத்தில் நாற்று புளியண்டு அழிஞ்சு போவோம். நாற்று புளியண்டு சொல்லிச்சுனாலும் பூத்து நட்டம் வந்துடும். அப்போ தனியாக தண்டு வைக்கிறீங்களா? இல்லை மற்ற தோட்டத்துக்கு போய் வச்சாச்சு? இல்லை அது இன்னும் பார்த்து அணைக்க இல்லை. அப்போ எத்தனை நாள் கண்டன இது வந்துங்க இப்போ நாங்கள் நட்டு வந்து ஒரு மாதம் உள்ள 1 மாதத்துக்குள்ள. அங்காலையெல்லாம் செய்துட்டு விட்டுருக்கி நம்ம ஹானியர் அங்கால பக்கம் அடுத்த காணி இல்லை. அடுத்த காணி வந்துங்க செய்துட்டோம். அங்கால காணி வீட்டு காணி, அது தோட்ட காணி இல்லை. இந்தியாவில் இவ்வளோ தோட்ட காணி தான், ஃபுல்லாக தோட்ட காணி தான். புகையில மட்டும்தான் செய்கிறதா இல்லை மிளகாய் செய்யலாம்? எது கூடுதலாக வருமானம் வீட்டக்கூடிய மாதிரி இருக்கும்? எங்களுக்கு வந்து இப்போத்தைய நிலைமைக்கு வந்துங்க போய் தான் வருமானத்தை தேரும். மிளகா வந்து ஏறி இறங்கும். அப்போ அதுகளில் வந்து சரியாக சொல்ல தெரியாது. இதெண்டா அப்படியே செய்துட்டு நான் கொடுத்துடலாமே. ரொக்கமாக எங்களுக்கு முதல் வரும். இப்படியே முழுசாக கொடுத்துட்றோம். நீங்களா இப்போ அறுவடை டைமில் கொடுப்பீங்களா? இல்லை என்ன மாதிரி? நாங்கள் அறுவடை செய்து 15 கோயிலில் குடிலில் போட்டு தூக்கி தான் கொடுப்போம். அதான் லாபம் கூட. லாபம். ஆனால் ரிஸ்க்கு என்ன? சரியான ரிஸ்க். நெருப்பிலேருந்து காப்பாற்றணும். அதானோ கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிட்டானா விரிஞ்சிருமே, மொத்தமாக போயிடும், மிஸ்ஸாக போயிடும். கண்பிடிச்சல்லே இருக்கணும். இப்போ புயல கண்டு உண்டு எவ்வளோதுக்கு கொடுக்கணும்? இந்த கல் வந்துங்க இன்னும் கொடுக்க வலிக்கலையில் இப்படி பார்க்க போனாலும் இப்போ நாங்கள் ஒரு சராரத்துக்கு வந்து சொல்லி சொன்னால் 400லேருந்து 500 வரை போகும். ஒரு கண்டு பெரிய ஆண்டு நாங்கள் பதப்படுத்தி அந்த உணரக்கூடிய அளவுக்கு வந்தேன்னு சொல்லி சின்ன அந்த பதிவு வச்சு அந்த காலத்துக்கு இல்லைங்க. அந்த காலத்து முதல் வந்து 1 ரூபாய்க்கும் மாடலாம், பேருந்து வந்து 14 ரூபாய்க்கும் மாடலாம். அந்த மழை வந்து அழிஞ்ச உடனே தீவகம் தான், அது சரவணை தான் புயலுக்கு ஃபேமஸ். சரவணையில் உடம்புல வந்து சரவணை புயலில் தான் வியாபாரம் நடக்கும். சரவணைக்கு என்ன உரித்தானது புயல்? சரவணைக்கு உரித்தானது விவசாயம் தான் எனக்கு முக்கியம். அதானோ
ஏனென்ன இங்கத்த போயில இவ்வளவு மார்க்கெட் இங்கത്തെ போயில வந்துங்க என்னென்னு கேட்டால் முதல்ல ஆரம்பத்தில் இருந்து சரவணா போயில வந்து ஒரு உணர்த்தின் விதம் மண்ணின் விதம் வந்து ஒரு சிரமமான ஒரு இதை கொடுக்கும் எனக்கு சுவையை கொடுக்கும். அதுக்காக தான் நான் அதில் விரும்புகிறேன். சரவணா போயில தான் சிங்கள நாட்டில் எந்த இடத்துலையும் விரும்பி கொண்டுவாங்க. இப்போ இங்கே புகையில வெத்திலைக்கு போடுற வேலை சுருட்டதுகள் செய்யறதுக்கு நல்ல எதுக்கு நல்ல இங்கே புகையில இது வந்துங்க எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். சுருடு பயன்படுத்தலாம், வெத்திலை பயன்படுத்தலாம், அட்டை சேலத்தோட்டத்தில் அட்டை அதுகளுக்கும் பயன்படுத்தலாம். நாங்கள் வந்து முதல் சின்ன இதை இடம்பெயரோடு அங்கே போயிட்டு வந்தேனே அதானோ திருப்பி வந்து வெளியேறாக்கிட்டேன். ஓகே ஓகே சரிங்க. தண்ணியை டைமுக்கு டைம் உரைக்கணும் என்ன? ஓமம் எல்லோரும் எக்ஸ்ட்ரானுங்க. வெயில் விவசாயம் பண்ணால் வெயில் தானே. அதானோ லாபத்தை மட்டுமே கருத்தை கொண்டு செய்யலாம் என்ன? இல்லை 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 நாங்கள் வந்துங்க இப்போ மிளகாய் இருக்கல்லோ, மிளகாயை வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் கண்டு வச்சோம்னு சொல்லி சொன்னால் அதில் வேற முதல் எடுத்து இதுக்குள்ள விடுவோம். ஓகே ஓகே அதில் வேற முதல் எடுத்து இதுக்க விட்டு தான் நாங்கள் இதை செய்வீங்க வருவோம். இப்போ எங்கெங்கே இருந்து வந்தேண்ணா வாங்குவீங்க உங்கள்கிட்ட? எங்கள்கிட்ட வந்துங்க சின்ன நாளில் எல்லா இருந்து வேணும். 4-5 வரை வரும். முக்கியமாக எந்த ஏரியாவில் வேறு எந்த ஊரில் இருந்து எங்களுக்கு முக்கியமாக வர்றது வந்து தம்பில் இருக்கல்லோ. தம்பில் கல்காமுக அங்காள பக்கம் ஏற்றுமதிக்கு பேர் வளடாங்க. ஆமாம். நீங்கள் கூடன்னு சொல்லி எத்தனை இது செய்திருப்பீங்க பார்த்தி என்னங்க கோயில நீங்களோ கூடன்னு சொல்லி எவ்வளோ செய்திருப்பீங்க? ஒட்டுமொத்தமாக நாங்கள் வந்து இப்போ வந்து 10,000 கன்று வச்சுக்கிறோம். 10,000 கன்றுன்னு சொல்லிட்டேன்னா சின்ன 3000 கன்று தான் ஒரு ஆள் செய்யலாம். அப்போ வீட்டுக்காரர் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து செய்யலாம்னு சொல்லிட்டோன்னா 10,000 கன்று செய்யலாம். முதல் வேணும், முதல் இல்லாத நாங்கள் செய்யலாம். எங்கள்கிட்ட பெருசாக முதல்கள் இல்லை தானே. அப்போ அங்கால வந்து இந்தியாவில் கூலிக்கு போய் அதில் நாங்கள் செய்கிறோம். ஆனால் போயிலுமே லாபம் தர ரவுண்டு தானே. போயில வந்துங்க அந்த ஒரு ஐடியா தரும், ஐடியா தரும். அதான் அழிஞ்சா ஒன்றும் செய்யல, அழிஞ்சா ஒன்றுமே செய்யல. அவ்வளோதான் சரி, முதல் சரி. அடுத்த அனுபவம் இந்த வேணும்ண்ணா, முக்கியமாக அனுபவம் தான் முக்கியம். இப்போ அந்த காலத்தில் புயல செய்ததுக்கும் இப்போ வேணா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குண்ணா. அந்த காலத்தில் வந்துங்க அந்த காலத்தில் வந்து ஒரு ஆள் வந்து 1500 வாட்டுக்கு மேலே செய்யலாம். என்னென்னு கேட்டால் எல்லாம் இப்போ மிஷினரிகள் வந்துட்டு இல்லோ, லேண்ட் மாஸ்டர் அதுகள் வந்துட்டு இல்லோ. அப்போ முதல் வந்து மம்பட்டி எடுத்து கொத்தித்தா எல்லா வேலையும் செய்கிறோம். ஆனால் இப்போ எல்லாம் மிஷினரி வந்த உடனே கொஞ்சம் கூட செய்யக்கூடிய இருக்குது. புயல வைக்கோல் எல்லாம் போடுவீங்க வந்துங்க ஈக்கிள் வட்டி ஈக்கிள் வளைச்சி குத்தி வைக்கோல் சுற்றி வைக்கோலை போட்டு தான் தண்ணி ஊற்றுறது. அந்த வைக்கோலுக்கு இருந்தால் முதல் வேறு. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ அதெல்லாம் மறை வைக்குது. வைக்கோல் போட்டது ஈரப்பதம் அப்படியே இருக்கும். வேறு ஓலைப்பட்டையல் முதல் இல்லை வைக்கோல் போட்டாலும் தண்ணி விடத்தான். வைக்கோல் போட்டதும் தெளிஞ்சு மட்டும் தானே. வைக்கோல் தெளிஞ்சிட்டு தானே வைக்கோல் எடுத்துருவோம். வைக்கோல் எடுத்துருவோம். ஓகே அதுக்காக அதுக்காக இந்த டைம் விவசாயம் செய்வீங்க, மற்றபடி என்ன செய்வீங்க? இப்போ விவசாயமுங்க இப்போ வந்து கோடப்பயிர்கள் செய்யலாமண்டா, குளக்கரையில் செய்வோம். என்னென்ன செய்வீங்க? சகலம் செய்யலாம். கத்தரி, மிளகா, பைத்து, கச்சான். எங்கே செய்கிற நீங்கள் என்ன குளம் மட்டும் இருக்குதா, குளம்னு சொல்லி குளக்கரை எல்லாம் செய்யலாம். தண்ணி இல்லை எங்களுக்கு ஆரம்பத்தோட தண்ணி இல்லை. தண்ணி இருந்தால் உங்களுக்கு இன்னும் படியாக செய்யலாம். தண்ணி வத்திடும். வத்திடும். எங்களுக்கு வந்து இதுதானே மழையை நம்பி தானே பயிர். மழை இல்லாத நேரம் பயிர் இல்லை. இப்போ குளக்கரை மழையை தான் அப்படி நாங்கள் செய்யலாம். விவசாயத்தால் நட்டம் இல்லைங்க. ஆனால் என்னென்னு கேட்டால் வெயில் குளிக்கணும், நெருப்பு குளிக்கணும், இப்படி வெயில் கஷ்டப்படணும் அவ்வளோ வேலை. அது மழை வந்தாலும் எல்லாம் போயிடும். நான் குடும்பமாக சேர்ந்து செய்தோம்னா கொஞ்சம் மிஞ்சும். கூலி கொடுத்து செய்தோம்னா முடியும். உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்துங்க 3000 ரூபா. ஒரு ஆளுக்கு இந்த வள கண்டு அணைக்கிறான்னு சொல்லி சொன்னால் 5 கூலி வேணும். அப்போ ஒரு 5 கூலி வேணால் 3000 ரூபாய் 15,000 ரூபா அதுக்கே போயிடும். இந்த பாத்தி அணைக்கிறது. இப்போ மிஷின் ரிவைவ் பண்ணபடியாக நாங்களே பாடுபடலாம். ஒரு அறுவடைக்கு எவ்வளோ முடியும் மொத்தமாக? என்னதுங்க 3 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு கணக்கு பார்த்தாலுங்க ஒரு கண்டுக்கு சாதாரண எனக்கு அதை வடிவாக சொல்ல தெரியல. நான் சொல்கிறேன், ஒரு உறுப்பு சொல்கிறேன். ஒரு கண்டுக்கு வந்துங்க எப்படியும் எங்களுக்கு வந்து 70 ரூபாய் கிட்ட முடியும். ஒரு கண்டுக்கு 70 ரூபா. 70 ரூபானா நாங்கள் பாடுபடுறதை விட மொத்தம் 1000 கண்டுண்டா 70,000 ரூபா. 70,000 ரூபா கூட தான் முடியும். நான் சாதாரணமாக சொல்கிறோம், கூட தான் முடியும். நாங்கள் பாடுபடுறதை விட்டு தான் சொல்கிறோம்.
சில வேலையங்க 50 ரூபாய் வந்து கேட்பாங்க. ஆ இல்லை கண்டுகள் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் தேங்கிட்டதுன்னா 50 ரூபாய் வந்து கேட்பாங்க. 400 ரூபாயும் போகும். கண்டை பொறுத்து கண்டுட்டு தரமாக வந்தேன்னா 50 ரூபாய் கொடுக்கலான்னு சொல்லிட்டேன்னா எங்களுக்கு பாரிய இழப்பு தானே. அது சரி. ஓ நீங்கள் கொஞ்சம் இட்ட வச்சுருக்கீங்களா ஹண்டு? இல்லை இதுதான் சரி. ஓகே ஓகே. எத்தனை அடிக்கு ஒரு மேலே ஒரு கண்டு? இது 2 முழத்துக்குங்க. 2 முழத்துக்கு ஒன்று, 1 முழத்துக்கு ஒன்று, ஒரு 2 முழத்துக்கு ஒன்று, 2 முழம் சச்சதுரம் 2 முழம். ஓகே ஓகே சரியா நான் ஓ நன்றி நன்றி. ஓகே 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 ஓகே. புயலையில் அந்த பானி புயல எல்லாம் இருக்காம என்ன? அது இங்கே இல்லைங்க. அது வந்து படமராட்சி தான் கூட. படமராட்சி என்ன? சரியா சரி. ஓகே गाइस எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணி விடுங்க. பண்ணுறீங்களா என்ன கதை வருது? சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு தான் நம்புகிறோம். நாங்கள் என்ன செய்கிறது நம்பத்தானே வரும். அதோட நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஎஸ்க்கு நான் சொல்கிறதெல்லாம் அப்படி தான். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிக்காட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி சார் சரி உங்களுக்கு வீடியோ பிடிக்கிற வேறு விதமாக சார் இந்த மாதிரி எல்லா வீடியோ செய்யணும் ஐடியா ஒன்று வருமே. இப்போ நீங்கள் ஏதாச்சும் நாங்கள் வீடியோவில் பிள்ளைகள் இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் அடுத்த முறை செய்ய திருத்திக் கொள்கிறோம். பிள்ளை இருந்த வீடியோ பிடிக்காட்டும் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க ஒரு ஐடியா தர்றது தானே என்ன. அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிக்காட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணி விடுங்க. ஓகே இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை டாடா see you.